ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது, இந்த ப்ராஜெக்ட்ஸில் வைவா எப்படி கேட்பாங்க, இல்லை அது எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இதுக்காக நானும் ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இது போக போன வட்டம் உங்கள் சீனியர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி நடந்துச்சு, அது போக அவங்க சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் May 4 ஸ்டார்ட் ஆகும். உங்கள் காலேஜ் வைஸ் படி உங்களுக்கு ஸ்லாட்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்டது, இந்த எக்ஸ்டர்னல் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, வைவா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி எல்லா காலேஜஸ்லையும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஆனால் நிறைய காலேஜஸில் இந்த மாதிரி தான் வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ அவங்க இப்படி தான் சொன்னாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, காமனாக நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றி ஃபஸ்ட்டு நிறையா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்க போகிறாங்க. அப்படின்னால நீங்கள் வந்து மோஸ்ட்லி உங்களோட ப்ராஜெக்ட் எப்படி ரன் ஆகும், எந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அல்கோரிதம்ஸ் இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன மாதிரி வந்து ஃபங்க்ஷன் ஆகும், இது வந்து ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இதனால் எதுவும் ட்ராபேக் இருக்கா, இதனால் என்ன யூஸு, ஸோ இது போக வந்து அப்கமிங்கில் இந்த ப்ராஜெக்டை அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு வேற என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி அதாவது வந்து நிறைய காலேஜஸில் நீங்கள் ரெடி பண்ணியிருக்க ரிப்போர்ட் அது போக வந்து உங்களோட பிபிடி வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க காலேஜில் ஃபேஸ் பண்ண வச்சு சொன்னாங்க. அது போக நீங்கள் வந்து குரூப்பாக தான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரே போல் உங்கள் குரூப்பில் வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்கள் குரூப்பில் எல்லாருக்குமே வந்து அந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி நீங்கள் வந்து நிறையா வந்து அதில் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க பாருங்கள். எதையுமே மெமரைஸாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி பார்க்காங்க. ஜஸ்ட் வந்து இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு நாலேஜாக ஒரு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிபிடி ரிப்போர்ட்டையும் கொஞ்சம் நல்லா வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதுலேருந்து தான் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது போக அந்த இதை வந்து ஜஸ்ட் வந்து வைவானா கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறக்காக படிக்காமல் ஒரு ப்ராஜெக்ட் அது எப்படி நம்ம வந்து பண்ணோம், எப்படிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஒரு 3 to 4 months நம்ம எந்த மாதிரிலாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்வால்வ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரிலாம் நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து அதில் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அதில் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கொஷின் கேட்குறதால ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின், அது போக உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், ஏன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களை ஆன்சர் பண்ண முடியும். இன்டர்ன்ஷிப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மோஸ்ட்லி உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக அந்த ரிப்போர்ட் பிபிடி வச்சு தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. இது போக அடிஷ்னலாக வேறு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாக கொஞ்சம் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்னாலும் கொடுக்க பாருங்கள். ஸோ எப்பயுமே அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு வந்து தெரியல இல்லை வந்து சைலண்டாக இருக்காதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ, அவங்க கேட்குற டாபிக்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா புரியலன்னு சொல்லி கேளுங்க. அவங்க அகைன் கேட்குறக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் யோசிச்சு பதில் சொல்ல பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ப்ராஜெக்ட்ஸில் எல்லாருமே நல்ல மார்க்ஸ் எடுத்துருவீங்க. ஸோ இருந்தாலும் நிறைய பேர் கேட்டது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற அந்த பிபிடி ரிப்போர்ட் அதுபோக அந்த ப்ராஜெக்ட் இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது ப்ரிப்பேர்னால் நீங்கள் வந்து அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்குறதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண பாருங்கள். ஸோ எல்லாரும் ப்ராஜெக்ட்ஸ் நல்லா பண்ணுங்கள். இது ஒரு டிப்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.